ஒரு மிகப்பெரிய ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, பாஜகவும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து தேர்தலை திருடி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்று முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்னாடியும் அவர் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன் வச்சிருக்காரு. ஆனா இப்பொழுது ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இரண்டு விஷயங்களை பத்தி பேசுறார் அவரு. ஒன்னு மகாராஷ்டிரா எலெக்ஷன், இன்னொன்னு ஒரு ஸ்பெசிபிக் கான்ஸ்டிட்யூவன்சி. அந்த கான்ஸ்டிட்யூவன்சியை மட்டும் எடுத்துட்டு அந்த கான்ஸ்டிட்யூவன்சில எப்படி இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது, அதற்கு தேர்தல் ஆணையம் எப்படி காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்றத புட்டு வச்சிருக்காரு. அப்படிதான் அதை சொல்ல முடியும். ஏன்னா ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் ஒரு பெரிய பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். ஒரு 70 minutes போச்சு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ். இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இதுவரை எந்த அரசியல் தலைவருமே வச்சதில்லை. அஃப்கோர்ஸ் எந்த தேர்தல் ஆணையமும் இப்படி மோசமாக நடந்து கொண்டதில்லை அப்படின்ற அந்த வாதத்தையும் நாம் வைக்கலாம். அவருடைய குற்றச்சாட்டுகளை படிப்படியாக பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2024 லோக்சபா தேர்தலில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 கான்ஸ்டிடுவன்சிஸில் பாஜக தோல்வி அடைந்து விட்டது, அவங்க அதில் வெற்றி பெறவில்லை. அந்த தீர்ப்புகள், ஓட்டுகள் திருடப்பட்டு அவற்றிலெல்லாம் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு குற்றச்சாட்டை தூக்கி வீசியிருக்கிறார் ராகுல் காந்தி. இதுல என்ன ஏன் இந்த குற்றச்சாட்டுகளை இலகுவாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி தேர்தல் கமிஷன் இதை கேட்குது. நீங்க இப்படி குற்றச்சாட்டை சொல்கிறீர்கள் என்றால் உடனடியாக 45 நாளுக்குள்ள நீங்கள் எலெக்ஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, எலெக்ஷன் பெட்டிஷனை எதுக்கு என்ன இதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இது அதையெல்லாம் தாண்டி மிகவும் மோசமான ஒரு சம்பவம் என்றுதான் சொல்ல வேண்டும். திரு ராகுல் காந்தி அவர்கள் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த டாட்டாவை கேட்குறாங்க, ஓட்டர்ஸ் லிஸ்ட், அந்த டாட்டாவை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில், இப்போ எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் லைக் தட், எத்தனை ஜிபியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயிரக்கணக்கான பக்கங்களில் டாட்டா இருக்குது, இல்லை லட்சக்கணக்கான பக்கங்களில் டாட்டா இருக்குது அப்படின்னா அதை அசால்ட்டாக ஒரு 2 GB 3 GBக்குள்ளே அது அடங்கி போயிடும். 3 GB ஃபைலை ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப், ஒரு மெயிலேருந்து இன்னொரு மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதிலிருந்து டிடெக்ட் பண்ணுறதும் ஈஸி. திரு ராகுல் காந்தி அவர்களுடைய முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்கள் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட் அதில் எங்களுக்கு டாட்டாவை கொடுங்க. எப்பா, நீ கம்ப்யூட்டரைஸ்டு டாட்டாவை எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன், ஆனால் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடு அப்படின்னு சொல்கிறார். அதாவது OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். அதாவது எப்படின்னா, அவங்க டாட்டாவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் கம்ப்யூட்டரில் அதை ஸ்கேன் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆய்வையும் செய்யலாம், மேட்ச் பண்ணி பார்க்கலாம், ஃபில்டர்ஸ் போட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் தேர்தல் ஆணையம் அதை செய்யாமல் என்ன பண்ணுறாங்க, 7 அடி உயரத்திற்கு அந்த தரவுகளை பேப்பரில் பிரிண்ட் அவுட் போட்டு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. டெஸ்ட் கேஸாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிட்யூவன்சியை எடுத்திருக்காரு. அதில் 6 மாதங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, எப்படி இந்த திருட்டு நடந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது 6, அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு பாராளுமன்ற கான்ஸ்டிட்யூவன்சிக்கும் 6 அசம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சிஸ் இருக்கும். இப்போ பெங்களூர் சவுத் கான்ஸ்டிட்யூவன்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 அசம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சியில் ஒரே ஒரு கான்ஸ்டிட்யூவன்சி மகாதேவ்பூர் அசம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சி இருக்கு. இதுல தான் இந்த ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி திரு ராகுல் காந்தி சொல்றாரு. அதாவது மற்ற 5 அசம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சிலையும் காங்கிரஸ் 82,000 வாக்குகள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கு. மகாதேவ்பூரில் ஒரு டைட் ஃபைட் க்ளோஸ் ஃபைட் அப்படின்னா கூட ஒரு 30,000 வாக்குகள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கலாம், 40,000 வாக்குகள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கலாம், 50,000 வாக்குகள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கலாம். ஆனால் பாஜக 1,14,000 வாக்குகள் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கு. எப்படி மற்ற 5 கான்ஸ்டிட்யூவன்சியில் தோல்வி, ஒரு இதில் மட்டும் எப்படி 1,14,000 வாக்குகளை ஜாஸ்தியாக வாங்க முடியும்? ஸோ அங்கே டிக் டீப், மகாதேவ்பூர் கான்ஸ்டிட்யூவன்சி டிக் டீப் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும் பொழுது 1,05,000 வாக்குகள் போலி வாக்குகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிட்யூவன்சியை பொறுத்தவரை மொத்த வாக்காளர்கள் 6,50,000, அதுல 1,05,000 வாக்காளர்கள் ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பல எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறாங்க. 4 அசம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சிக்கும் ஒரே ஓட்டர் ஐடி, ஒரே ஆள் 4 அசம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சிலையும் ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு. திரு முகமது ஜுபேர், ஆல்ட் நியூஸ், அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்காரு, அவரும் அனலைஸ் பண்ணி போட்டிருக்காரு. ஒரு எபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கு, உத்தரப்பிரதேசில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, அந்த மகாதேவ்பூர் கான்ஸ்டிட்யூவன்சிலையும் இருக்கு. இந்த 1,00,000 வாக்குகளில் இருக்கக்கூடிய அந்த எபிக்னு சொல்லுவோம், அதாவது எலெக்டார்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அந்த எலெக்டார் நம்பரும் இருக்கும். இந்த நம்பர்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுமைகள் நடந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா பேர் என்னன்னா ITF GUHST,
இதுதான் அப்பா பேர். கிர்தார் சிங் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 எபிக் கார்டில் இந்த பேர் இருக்குது. அதை விட கொடுமை, ஒரு வீட்டில் 10,000 வாக்குகள் எப்படி சாத்தியம்? ஒரு இதுக்கு 80, ஒரே இதில் 80 நபர்கள், ஒரே பேரை கொண்ட 80 நபர்கள். இப்படி அந்த மகாதேவ்பூர் கான்ஸ்டிடுவன்சியை மட்டும் எடுத்து தெளிவாக ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். இது மகாதேவ்பூர் கான்ஸ்டிடுவன்சி, பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிடுவன்சி. அடுத்து என்ன பண்ணுறாரு, மகாராஷ்டிரா கான்ஸ்டிடுவன்சிக்கு போகிறார். மகாராஷ்டிரா இதுக்கு போகிறாரு. மகாராஷ்டிராவில் அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் நடக்குது. அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் எவ்வளவு முக்கியமான எலெக்ஷன் அப்படின்னா, பாஜக ஜெயித்தே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், மகாராஷ்டிரா ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க வில் கண்ட்ரோல் மோஸ்ட் ஆஃப் தி ஃபைனான்சஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், மும்பையில் ரியல் எஸ்டேட் என்ன விலை என்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தாராவியில் ஒரு 5,000 ஏக்கர் நிலம், மும்பையோட இந்த பகுதியில், அந்த இடத்தை வந்து அதானிக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ ஆட்சிக்கு வரல அப்படின்னா திரு உத்தவ் தாக்கரே ஏற்கனவே இதை குறித்து காட்டமான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அதானிக்கு விலை போயிடுச்சு மகாராஷ்டிரா அரசுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்லி வந்தார். ஸோ எவ்வளவு பிரஸ்டீஜியஸ், எவ்வளவு பணம் அதில் விளையாடி கொண்டிருக்கிறது என்பது தெளிவு. ஸோ அந்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, 1 கோடி புதிய வாக்காளர்களை சேர்க்குறாங்க. ஐயா, 2024 மே எலெக்ஷனில் இருந்ததுக்கும் 2024 நவம்பரில் மும்பையில் தேர்தல் நடக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்காளர்கள் ஜாஸ்தியாகி இருக்காங்க. எப்படி 1 கோடி வாக்காளர்கள் வந்து ஜாஸ்தியாக முடியும்? ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவோட பாப்புலேஷனே அவ்வளோ போல, அதை விட வாக்காளர்கள் மட்டும் 1 கோடி பேர் ஜாஸ்தியாக இருக்காங்க. இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவை பொறுத்தவரை எல்லா இடங்களிலுமே 5 மணிக்கு மேலே there is a vote surge. 5 மணிக்கு மேலே vote surge நடக்குது அப்படின்னா, எல்லா உச்சநீதிமன்றம் என்ன ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கு, நம்முடைய தேர்தல் ஆணையத்துடைய கையேடுகள் வந்து என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் வந்து எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், போலிங்கை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், போல் பூத்தை வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் கேட்குறாரு. திரு ராகுல் காந்தி கேட்குறாரு, ஐயா 5 மணிக்கு மேலே இத்தனை வாக்குகள் விழுந்திருக்கிறதா சொல்கிறீங்களே, தயவு செஞ்சு அந்த போலிங் பூத்தோட வீடியோ ரெக்கார்டிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திரு ராகுல் காந்தி. கொடுக்க முடியாது, அதில் சட்டத்திற்கு இடம் இல்லை அப்படின்றாங்க. எப்போ அதை மாற்றுறாங்கன்னா, மகாராஷ்டிரா தேர்தல் முடிந்த உடனே தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸில் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். என்ன மாற்றங்களை கொண்டு வராங்க, டேட்டாவை கொடுக்க முடியாது, வீடியோ ரெக்கார்டிங்கை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸை வந்து மாற்றுறாங்க. அந்த ரூல்ஸை வந்து சரிதான், மாற்றியது சரிதான் சொல்லி உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் அழித்து வருகிறது. வீடியோ ரெக்கார்டிங் உச்சநீதிமன்றமே இனிமே கேட்டாலும் இருக்காதுன்னு சொல்லும் தேர்தல் ஆணையம். இப்படி பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் திருட்டை, ஓட்டு திருட்டை நடத்தி முடித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு? இதுல என்ன கொடுமைன்னா, இதற்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றச்சாட்டு, இந்தியாவுடைய ஜனநாயகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய, ஒரு ஜனநாயக தன்மையையே மாற்றியமைக்கக்கூடிய அளவிலான குற்றச்சாட்டு இது. இந்த குற்றச்சாட்டிற்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குது? ராகுல் காந்தி வந்து ஜெயிச்சாரே எலெக்ஷன்ல, அப்ப அதெல்லாம் கேள்வி கேட்பறா? ஐயா, எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்கிறோம், தேர்தலில் திருப்பி வைங்க. இதை விட வேடிக்கை, காமெடி என்ன அப்படின்னா, கர்நாடகா தேர்தல் ஆணையம் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அஃபிடவிட்ல போட்டு கொடுக்கணும், அப்போ நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம். ஐயா, ராகுல் காந்தி பொய் சொல்றாரு, இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாருன்னா அது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கே எதிரானது. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம், ஓட்டு திருட்டை நடத்துகிறது தேர்தல் ஆணையம்னு சொல்லி சொன்னா இந்தியாவுடைய இறையாண்மைக்கே எதிரான விஷயம் இது. ராகுல் காந்தியை பிடிச்சி சிறையில் போடுங்க சார், ஜெயிலில் போடுங்க அவரை. அவர் எப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மீது இப்படிப்பட்ட அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும்? ராகுல் காந்தியை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய தைரியம் இருக்கா? கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய தைரியம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கா? பாஜகவிற்கு இருக்கா? அவர்கள் திரு ராகுல் காந்தியை கைது செய்யல, இல்ல அவர் மேல நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அங்க ஏதோ சம்திங் ராங் என்பதற்கான ஆதாரம். கண்டிப்பா பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியில வர இருக்கு. இன்னொரு முக்கியமான, ஒரு ஜனநாயகத்தில் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து எப்போவுமே இருக்கக்கூடிய விஷயம். அதுதான் ஜனநாயகத்தில் நிலையானது. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சியே இல்லாத ஒரு பார்ட்டி போல பாஜகவை வந்து இவர்கள் கட்டமைக்க முற்படுகிறார்கள். அது இல்லை. இதற்கு வந்து எல்லாரும் உடந்தை, ஊடகங்கள் உடந்தை, அந்த எக்ஸிட் போல் நடத்திய மோசடிக்காரர்கள் உடந்தை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இது எப்படி இந்தியாவுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.